Hello everyone. We are discuss about some expected questions for Mukayama reaction. First one, Mukayama reaction is best known as A is Friedel-Crafts acylation, B aldol type reaction using silyl enol ether, third one pericyclic reaction, fourth one nucleophilic aromatic substitution. Option B is correct one. ஏன்னா நம்ம ஒரு சைக்ளோஹெக்சனோன் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் போடுறோம், அடுத்தது வந்து ஒரு சிலிக்கான் ப்ரொடெக்டிங் குரூப் போடுறோம். பேஸ் என்ன பண்ணணும்னா இந்த ஹைட்ரோஜனை எடுத்துக்கிட்டு கான்ஜுகேஷன் ஆகிட்டு இங்கே O மைனஸாக ஃபார்ம் ஆகிடும். இந்த O மைனஸ் என்ன பண்ணணும், இந்த சிலிக்கானை அட்டாக் பண்ணிட்டு இந்த Cl வெளியே அனுப்பிட்டு OSiMe3 நமக்கு ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு லீஸ் ஆசிட் கொடுப்பாங்க, ஒரு கீட்டோ இல்லை ஆல்டிகைடு ஏதோ ஒரு கார்பனைல் குரூப் கொடுப்பாங்க. இந்த Cl மைனஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சிலிக்கானை போய் அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி இந்த பாண்ட் வந்து இங்கே அட்டாக் ஆகும். இதுதான் வந்து ஆல்டால் டைப் ரியாக்ஷன். நம்மளுக்கு வந்து ஃபைனலாக ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னா டபுள் பாண்ட் O, OH, மெத்தில். இதான் நமக்கு ஃபைனல் ப்ராடக்டாக வரும். இதனால் இதனோட கரெக்ட் ஆப்ஷன் என்னென்னா பி. செகண்ட் ஒன், இன் முக்கையமா ஆல்டால் ரியாக்ஷன் த நியூக்ளியோஃபிலிக் ஸ்பீசியஸ் இஸ். நியூக்ளியோஃபிலிக் ஸ்பீசியஸ் எதுன்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, OSiMe3 ஒரு ஆல்டிகைடோ ஒரு கீட்டோனோ இருக்குது. ஆல்டிகைடோ எடுத்துக்கிறோன்னா நம்மளுக்கு அந்த லீஸ் ஆசிடில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே அட்டாக் ஆகும்போது இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி இது போயிட்டு இங்கே அட்டாக் ஆகுதா, இதுதான் இந்த நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். அதனால் நமக்கு ஆப்ஷன் பி இஸ் கரெக்டான. அவங்க கேட்டுங்கிறது வந்து நியூக்ளியோஃபிலிக் ஸ்பீசியஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விச் டைப் ஆஃப் காம்பவுண்ட் ஆக்ட் அஸ் எலக்ட்ரோஃபைல்ஸ் இன் முக்கையமா ஆல்டால் ரியாக்ஷன். எலக்ட்ரோஃபைல் சிலைல் ஈனால் ஈத்தர் இருக்கிறது நமக்கு நியூக்ளியோஃபைல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டிகைடோ இல்லை ஒரு கீட்டோனோ இருக்குது அப்படின்னா இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனால் நமக்கு இங்கே O மைனஸ் ஆகும், இங்கே ப்ளஸ் ஆகும் ஃபார்ம் ஆகும். சேம் கீட்டோனுக்கு அதே மாதிரி தான், இங்கே O மைனஸ் இங்கே ப்ளஸ்ன்றதுனால இது என்னென்னா நம்மளுக்கு எலக்ட்ரோஃபைலாக ஆக்ட் ஆகுது. என்னோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஏ, கீட்டோனாக இருக்கலாம் ஒரு ஆல்டிகைடாக இருக்கலாம். ஃபோர்த் ஒன், விச் கேட்டலிஸ்ட் இஸ் காமன்லி யூஸ்டு இன் முக்கையமா ஆல்டால் ரியாக்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் பி, லீஸ் ஆசிட் தான் நமக்கு வந்து கேட்டலிஸ்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். TiCl4 இருக்கலாம், இல்லைனா BF3 இருக்கலாம், எதுனாலையும் இருக்கலாம். வித்து ஹேலஜன் வரக்கூடிய லீஸ் ஆசிடாக இருக்கணும். அடுத்த கொஸ்டின், த முக்கையமா ஆல்டால் ரியாக்ஷன் இஸ் கேரிட் அவுட் அண்டர் அசிடிக் அக்வஸ் மீடியம், B வந்து ஸ்ட்ராங்லி பேசிக் மீடியம், C வந்து அன்ஹைட்ரஸ் லீஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட் கண்டிஷன், டி வந்து ஹை டெம்பரேச்சர் பைரோலிசிஸ். ஆப்ஷன் சி இஸ் கரெக்டாக. நம்ம இதுக்கு முன்னே பார்த்தோம் லீஸ் ஆசிட் தான் நமக்கு அதனோட ரியாக்ஷனை கேரிட் அவுட் பண்ணுறதுக்கு தேவைப்படுதுன்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஜெனரல் ப்ராடக்ட் ஆஃப் முக்கையமா ஆல்டால் ரியாக்ஷன் இஸ். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். ஏன்னா இங்கே கீட்டோன் எடுத்தோம், ஃபஸ்ட்டு பேஸு, செகண்ட் ஒன் நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்டிங் குரூப் கொடுக்குறாங்க, அடுத்தது வந்து லீஸ் ஆசிட் வித்து கார்பனைல் குரூப் ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்க. நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் என்ன வருது அப்படின்னா இங்கே டபுள் பாண்ட் O, OH, CH3, இங்கே ஒரு CH3. அது பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் ஆல்பா, இந்த பொசிஷன் பீட்டா, அதனால் வந்து நமக்கு பீட்டா ஹைட்ராக்சி கார்பனைல் காம்பவுண்ட். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். த முக்கையமா ஆல்டால் ரியாக்ஷன் இஸ் an example of.
Option A, nucleophilic addition to carbonyl compound. B is radical substitution. C is electrophilic aromatic substitution. D is elimination. Option A is correct one. ஏன்னா நம்ம OSIMe3 பார்த்தோம், அதுலேருந்து ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் பார்த்தோம். இப்போ அந்த லீஸ் ஆசிட் ஏதாச்சும் ஒன்று ஹாலோஜன் இருக்கிற லீஸ் ஆசிட் மட்டும்தான் சிலிக்கானை ரிப்ளேஸ் பண்ணோம். இந்த Cl மைனஸ் இங்கே அட்டாக் ஆகும், இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகி இது இந்த பாண்டு இந்த கார்பனையில் போயிட்டு அட்டாக் பண்ணும். அதனால் இந்த பொசிஷன் தான் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் டு கார்பனைல் காம்பவுண்ட். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.